தேர்ஸ்டே ஈவினிங் டின்னருக்கு சப்பாத்தி பண்ணிட்டு வெஜ் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். அத்தையுமே ஓகே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் போடுறதுக்கு வீட்டில் இருந்த இன்க்ரீடியன்ஸ் 3 ஐட்டம் தான். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ். ஓகே, எதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம இன்னைக்கு கிரேவியை பண்ணியிருக்கோம். ஆனா ஃபன்னே இங்க தான் ஆரம்பிச்சிருக்கு. லிட்ரலி நான் கிச்சன்ல சமைக்க ஆரம்பிக்கும்போது மணி ஒரு 7:30 இருக்கும். சரி, ஓகே, எப்படி பார்த்தாலும் 9:00க்குள்ள ஃபுல்லா முடிச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா நான் கிரேவி பண்ணி முடிக்கிறதுக்கே மணி 9 ஆயிடுச்சு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பெசஞ்சு வச்சுட்டேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் உருட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதெல்லாம் பண்ணி முடிக்கும்போதே மணி 9:45 ஆயிடுச்சு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் சப்பாத்தி உருட்டிட்டு இருக்கும்போதே, என்னோட ஹஸ்பண்ட் சப்பாத்தி போட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ நான் 9:45க்கு சப்பாத்தி உருட்டி முடிக்க போறேன்னா, அவரு பாதி சப்பாத்தியாவது போட்டாரு அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அப்புறம் ஃபுல் சப்பாத்தி உருட்டுனதுக்கப்புறம், சரி நானே போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நாங்க போடுற வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.